அன்பு வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம திருமண பொருத்த எண்கள் பார்க்குறோம். அதில் 2க்கு 8. சரி, 2வது எண்ணில் பிறந்தவர்கள் சந்திரனின் அடிப்படையில் பிறந்தவர்கள். அவங்களுடைய அன்பு, பண்பு, பாசம், அரவணைப்பு என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கும். சரி, இவங்க மற்றவங்களுடைய குணங்களையும் நலங்களையும் பற்றி ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்வார்கள். இவங்களை விட தன்னுடைய பார்ட்னரை பற்றி தான் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 8வது எண், இவங்க சனீஸ்வரனுடைய எண். 8வது எண்ணில் பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பான வெற்றியாளர்கள். என்ன இவங்களோட குணங்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம அப்படியே கேட்டு பழகிட்டோம். சனீஸ்வரனாலே ஒரு பயத்தோடு இருக்கும். பட் இவங்க அந்த அளவுக்கு இல்லை. இவங்களோட கடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் இவங்க பொதுவாகவே ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பும் பண்பும் பாசமும் உடையவர்கள். ஆனால் வெளியே வேஷம் போட தெரியாதவர்கள். உண்மையாக பேசிடுவாங்க. ஸோ அதனால் இந்த கப்புள்ஸ்குள்ளார கொஞ்சம் அப்பப்போ புரிந்துணர்வு குறையும். ஏன்னு சொன்னாக்கா ஒருத்தவங்க செய்கிற தப்பை நேரடியாக சுற்றி காட்டக்கூடிய நபர் தான் 8வது எண். அதற்காக அவங்க கெட்ட எண்ணமோ அல்லது இவங்களை தாக்கணுமோ இல்லை இவங்க மேலே பழி சுமத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. யார் தவறு செய்தாலும் அதை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். இருந்த போதும் அதை அப்பொழுது மறந்துட்டு மற்றதை பார்ப்பார்கள். ஸோ அதனால் பிறர் சொல்வதை கொண்டு, ஏன்னா இந்த சில நேரம் இந்த கப்புள்ஸ்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க மனசில் வச்சுக்கிட்டு இதை பெருசுப்படுத்திக்குவாங்க. ஆக்சுவலி என்னன்னு சொன்னாக்கா இந்த இருவருக்குமே நல்ல பொருத்தமும் அமைப்பும் இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் சொத்து சேர்க்கை, முக்கியமாக இந்த 8வது எண்ணில் பிறந்தவர்களுக்கு சொத்து அதிகமாக சேர்வதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு நல்ல சிறந்த வெற்றியான வாழ்க்கையும் உயர்ந்த தரமுடைய ஒரு வாழ்க்கையும் வாழ்வதற்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்த போதும் நீங்கள் தசாபுத்திகளை பார்ப்பதும் ஜாதக அடிப்படையிலும் இதை கவனிப்பது சிறப்பு. ஒரு கால் உங்களுக்குள்ளாத மன வருத்தங்கள் இருந்தால், ஸோ தசாபுத்திகள் ஜாதக அடிப்படையில் கிரக நிலையையும் பார்த்து சிறப்பாக செய்தால் உங்கள் இருவருக்கும் வெற்றி கிடைக்கும். மேல் விவரம் தெரிந்து கொள்ளணுன்னாக்கா நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கான்டாக்ட் பயோவில் இருக்குது. நன்றி, வணக்கம்.